நான் வந்து அருணவீர் சமூகத்தை சார்ந்தவன் என்பதால் தான் நான் இந்த மாதிரி எல்லாம் வீடியோ போடுறேன்னு. ஆமா, அப்படிதான் போடுவேன். ஒத்துக்கங்கன்னு தான் சொல்றேன். சரியா? அதான் அப்படிதான் வீடியோ போடுவேன். போடுங்க. தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நான் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவன் என்றும் அப்படிதான் வீடியோ போடுவேன் என்றும் தமிழ் இனத்துக்கு எதிராகவும் தமிழ் இனத்தின் அடையாளங்களை அழிக்கக்கூடிய வேலைகளை தான் செய்வேன் என்றும் ஒப்புதல் வாக்குமூலத்தை 1 வருடத்திற்கு முன்னாலேயே கொடுத்த கரிகாலன் என்கிற கிருபா மோகன். அவருடைய உண்மையான பெயர் கிருபா மோகன். அதையும் அவர் ஒரு காணொலியில் வெளிப்படையா சொல்லியிருக்காரு. கிருபா மோகன் என்கிற பெயரை மாற்றிக்கொண்டு கல்லணையை கட்டிய கரிகாலன் என்கிற மாமன்னன் பெயரை தனக்கு சூட்டி கொண்டார் கிருபா மோகன். எதுக்காக அப்படின்னா பிழைப்புவாதம் நடத்துறதுக்கு தான். வேற என்ன? தமிழர்களை நக்கி பிழைக்க வேண்டும் என்பதற்காக சுத்தமான தமிழ் பெயரை பல நபர்கள் மாத்திருக்காங்க. அதுல இவரும் ஒருத்தர். ஆனந்தி நாயுடு வீரலட்சுமியா மாறுவாங்க, நாகை மகேஷ் நாகை திருவள்ளுவனா மாறுவாங்க. இவங்கெல்லாம் நமக்கு தெரிந்த நபர்கள். இன்னும் தெரியாத எத்தனையோ பிழைப்புவாதிகள் இருக்கதான் செய்யறாங்க. இவர்கள் எல்லாம் எப்போது தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜயநகர பேரரசு என்கிற தெலுங்கு நாயக்க மன்னர்களின் படையெடுப்புக்கு பின்னால் ஒரு சில நபர்கள் படையெடுத்து வந்தவர்களின் படையில் இருந்தவர்கள், இன்னும் ஒரு சில நபர்கள் தூய்மை பணிக்காக அழைச்சு வரப்பட்டவங்க. ஏன்னா விஜயநகர பேரரசு ஆட்சியை பிடித்தவுடன் தமிழ் மக்கள் யாரும் தூய்மை பணிக்கு போகல. ஒன்னுகிட்டலாம் வந்து என்னால வேலை செய்ய முடியாதா, தெலுங்கனுக்கு கீழெல்லாம் நாங்க வேலை செய்ய மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டாங்க. அதனால தூய்மை பணிக்காக அழைத்து வரப்பட்ட வாரிசுகளில் ஒருவரான கிருபா மோகன் என்கிற கரிகாலன் என்கிற கிருபா மோகன் இன்னைக்கு உட்கார்ந்துகிட்டு தமிழ் இனத்தின் அடையாளமாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை அழிக்கக்கூடிய வேலைகளையும் தமிழர்கள் என்றாலே பயங்கரவாதிகள் என்று போல கட்டமைக்கக்கூடிய வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனுக்கெல்லாம் என்ன மரியாதை? அவனா ஒரு ஆளு. இதை பத்திலாம் அவனெல்லாம் பேரை கூட சொல்ல எனக்கு பூசுது வாய். கரிகாலன்கிற பேரை சொல்ல பூசல, கிருபா இருக்கான் பாரு. எனக்கு உண்மையாவே கோபமா தான் வருது. எங்க நாடு இது, தமிழ்நாடு, தமிழர்களுக்கான நாடு. எங்க நாட்டுல உட்கார்ந்துக்கிட்டு எங்களுடைய தேசிய தலைவரை ஹிட்லரோட ஒப்பிட்டு பேசுவீங்க. அந்த அளவுக்கு நாதி ஏத்து போயிட்டோம்டா. நாங்க அந்த அளவுக்கு நாதி ஏத்து போயிட்டோம். அரசியல் அதிகாரம் இல்லாம அடிச்சா கூட கேட்க நாதி இல்லாத நிலைமைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு இஷ்டம் மயிருக்கு பேசுவீங்க, ஆபாசமான வார்த்தைகளை பயன்படுத்தி தம்ப்நெயில் வைப்பீங்க, அண்ணன் சீமானவர்கள் மீது அவதூறுகளை அள்ளி தெளிப்பீங்க. ஆனா உங்க மேலெல்லாம் வழக்கம் வராது, ஒரு மயிரும் வராது. நாங்க ஏதாவது பேசிக்கிட்டோம் அப்படின்னா வழக்கு வரும். நீ தன்னை ஒரு அருந்ததியர் சமூகம்னு புளுத்துக்கிறிய, பெருசா பேசுகிறிய. நாங்க தமிழ் குடிகள், வன்னியர்கள், பறையர்கள், கவுண்டர்கள், தேவர், தேவேந்திரர்கள், நாடார், கோனார், செட்டியார், முதலியார்னு இருக்காங்க. இவர்கள் எல்லாம் தங்களுடைய அடையாளத்தை பத்தி பேசுனாங்கன்னா சாதி வெறிங்கிறீங்களேடா. இப்ப நான் ஒரு அருந்ததியர் சமூகத்தை சேர்ந்தவன் தான் பெருமையா சொல்றிய, அது சாதி வெறி இல்லையா? கேக்குறேன். உன்னுடைய பெயர் கிருபா மோகன், எதுக்காக முதல்ல நீ கரிகாலன்னு பேர் மாத்தின? நான் வந்து சொல்றேன், நீ பிழைக்கிறதுக்காக மாத்துற அப்படின்னு நான் சொல்றேன். அதை உன்னால மறுக்க முடியுமா? ஆந்திராவிலிருந்து தூய்மை பணிக்காக அழைத்து வரப்பட்ட இனத்தில் பிறந்த வாரிசுகளில் ஒருவர் தான் நீன்னு நான் சொல்றேன். அதுக்கு உன்னால மறுப்பு தெரிவிக்க முடியுமா? பேரை மாத்திக்கிட்டு இங்க வந்து உட்கார்ந்துக்கிட்டு எங்களை பார்த்துக்கிட்டு நீங்க வந்து ஹிட்லரோட ஒப்பிட்டு தேசிய தலைவரை பேசிக்கிட்டு இருப்பீங்க. இதெல்லாம் நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கணும். உங்களெல்லாம் இயக்கிறது யாருங்கிறது நல்லா தெரியும். இப்போ இலங்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளே எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இலங்கையை ஆளக்கூடியவர்கள் எல்லாம் சிங்களர்களா? கிடையாது. இலங்கையில போர் நடக்கும்போது செத்தவர்கள் தமிழர்களும் செத்தாங்க, சிங்கள இராணுவ வீரர்களும் செத்தாங்க. ஆனா இந்த பிரச்சனை எப்படி உருவானுச்சு, இதையெல்லாம் தூண்டி விட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா தெலுங்கர்கள் தான், இந்த படுகு நாயக்கர்கள் தான். இவர்கள் தான் தமிழர்களுக்கும் சிங்களர்களுக்கும் பகையவே உண்டாக்கி விட்டது. இலங்கையோட முதல் பெண் பிரதமருடைய பெயர் என்ன? சிறிமாவோ பண்டார நாயக்கர். இலங்கையினுடைய முதல் ஆண் பிரதமர் பெயர் என்ன? DS சேனநாயக்கர். இலங்கையினுடைய முதல் சர்வதேச விமான நிலையத்துக்கு என்ன பெயர்? கட்டு நாயக்கர். ராஜபக்சே ஒரு சிங்களனா? ராஜபக்சே முதல்ல சிங்களம் கிடையாது. புத்தத்தை தழுவிக்கொண்டு சிங்கள மொழியை கத்துக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆட்சி செய்யக்கூடிய, ஆட்சி அதிகாரத்தை பிடித்திருக்கக்கூடிய தெலுங்கர்கள் அவர்கள். இவனுக்கு ராஜபக்சேவுக்கு வெங்கடாச்சலபதி கோவில்ல என்ன வேலை? திருப்பதியில என்ன வேலை? உண்மையான அவங்களுடைய குல வழிபாட்டு முறையை இங்க வந்து செஞ்சுட்டு போறாங்க. அவங்க புத்தத்தை தழுவிக்கிட்டாங்களே ஒழிய அவங்க புத்தர்களும் கிடையாது, புத்த வழியில வந்தவர்களும் கிடையாது. பாலி, சமஸ்கிருதம், தமிழ் இதெல்லாம் சேர்ந்து உருவான மொழி தான் சிங்களம். அதை கத்துக்கிட்டு இந்த படுகு நாயக்கர்கள் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
உண்மையாவே நம்ம எதிரி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆரியர்களும் தெலுங்கர்களும் தான் நம்ம எதிரிய. யதார்த்தமான உண்மை இதுதான். தமிழர்களுக்கு எதிராக சுத்தி இருக்கக்கூடிய 3 மாநிலங்களையும் திருப்பி விட்டது இவர்கள் தான். தமிழர்கள் என்றாலே தீவிரவாதி பயங்கரவாதிங்கிற ஒரு கான்செப்ட் இன்னும் இருக்கு. நீங்க போய் தேசிய தலைவர் பிரபாகரன் பக்கத்துல இருக்கக்கூடிய மலையாளிகிட்டயோ, ஆந்திராவில் இருக்கக்கூடிய தெலுங்கர்கள்ட்டையோ, கர்நாடகாவில் இருக்கக்கூடிய கன்னடர்கள்ட்டையோ சொல்லிப்பாரு, எல்லாருமே தெளிவாக சொல்வார்கள் இவர்கள் தீவிரவாதிகள் என்று. அப்படி ஒரு பொய்யான கற்பிதத்தை கற்பித்து வச்சிருக்காங்க. நம்ம அறத்தின் வழியில் நின்று யாருக்கும் ஒரு பொதுமக்கள் ஒரு உயிர் கூட பொதுமக்கள் உயிர் போகக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்கும். ஆனா எத்தனை கன்னடர்கள் தமிழர்கள் அடிச்சு கொண்டிருக்காங்க காவிரி பிரச்சனை வரும்போது. ஆந்திர காட்டுக்குள்ள நாயை சுட்டு போடுவது போல சுட்டு போட்டாங்க. அதே போல முல்லை பெரியார் கேட்கும்போது கேரளாவில் தமிழர்கள் தாக்கப்பட்டிருக்காங்க. ஒரு இடத்துலயாவது தமிழன் பிறமொழியாளர்களை தாக்கினான் என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எங்கள் மீது விழக்கூடிய தாக்குதலுக்கு நாங்கள் எதிர்த்தாக்குதல் நடத்தினது எங்க அப்படின்னா ஈழத்துல மட்டும்தான். தமிழ்நாட்டுல வீரப்பன் கொஞ்ச நாள் எதிர்த்தாக்குதல் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அவரும் உங்களுடைய பார்வையில திருடன் தீவிரவாதி, ஓகே. அதே போல ஈழத்துல திருப்பி அடிச்சாங்க, அவர்கள் எல்லாம் உங்களுக்கு தீவிரவாதி. தமிழர்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் இன்னைக்குதான் சாதி மதத்தை கடந்து தமிழர்களா ஒன்றிணைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அது இவனுங்களுக்கு பொறுக்கல. அதனாலதான் இப்ப இப்படி சொல்லிட்டு இருக்கானுங்க. இத்தனை வருஷமா இவனுங்க சாதி ஒழிப்பு பேசுறானுங்க. யார்? இந்த ஈவே ராமசாமி நாயக்கன்னு ஒருத்தன் இருந்தான். பறச்சியும் பள்ளச்சியும் ஜாக்கெட்டு போட ஆரம்பிச்சுட்டு அதனாலதான் துணி வேலை ஏறி போச்சுன்னு சொன்னவன் அது சாதி ஒழிப்புக்காக பேச வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. சாதியை ஒழிக்கல. இன்னைக்குதான் வன்னியர்களும் பறையர்களும் தேவரும் தேவேந்திரரும் நாடாரும் கோணாரும் முத்தரையரும் கவுண்டரும் எல்லாம் ஒன்னா ஒரே கை கோத்து நாங்கள் தமிழர்கள் என்று நிக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன? எங்களுடைய தலைவர், தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் என்கிற ஒற்றை சொல் எங்களை ஒன்றிணைக்குது. அந்த வைத்தறிச்சல்ல தேசிய தலைவர் மீது இவர்கள் இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக செயல்பட்டார்கள். இஸ்லாமிய மக்களை வெளியேற்றினார்கள். 1 லட்சம் இஸ்லாமியர்களை வெளியேற்றினார்கள். இப்படி சொல்லி திட்டமிட்டு திணிக்க பார்க்கறாங்களே ஒழிய வேற ஒரு மயிரும் கிடையாது. இதையும் நம்பிக்கிட்டு ஒரு தமிழ் கூட்டம் இல்லை. அவர்கள் காணொலியை பார்க்கக்கூடியது தெலுங்கு கூட்டம் தான். நம்ம என்ன சொன்னாலும், எங்கள் பக்கம் இருக்கக்கூடிய அனைத்து நியாயங்களை சொன்னாலும், 1000 காரணங்களை சொன்னாலும் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை காரணங்கள் இல்லை, நாங்கள் தமிழர்கள் என்பதுதான் அவங்களுக்கு காரணம். என்ன சொன்னாலும் நம்ம ஒரு அரசியல் அதிகாரம் வலிமையை நம்ம அடையக்கூடாதுங்கிறதுல தெளிவா இருக்காங்க. தெளிவா பார்த்துப்பாங்க. இன்னும் சொல்ல போனா கூட்டி கூட கொடுப்பாங்க. எப்படின்னா, இந்த பொம்பளை அவர் வச்சிருந்தாரு 7 முறை இது பண்ணிட்டாரு, கருக்கலைப்பு பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பேச வைப்பாங்க. இதுக்கு பேரும் கூட்டி கொடுக்கறதுக்கு சம்பந்தம். இந்த வேலைகளை எல்லாம் பார்த்து நல்லா தமிழனின் பெயரை அவப்படுத்தணும், கேவலப்படுத்தணும், எப்படியும் அரசியல் அதிகாரம் அடைய விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருப்பார்கள். இது நடக்கும். உலகம் முழுக்க இப்படித்தானே நடந்திருக்கு. காமராஜருக்கு கல்யாணம் பண்ணி வச்சவனுங்க அவனுங்க, முத்துராமலிங்க தேவருக்கு 3 பொண்டாட்டி கட்டி வச்சவனுங்க அவனுங்க, அண்ணன் சீமானை மட்டும் விட்டு வைக்க போறானுங்க. ஆனா அடிச்சு துவம்சம் பண்ணுவோம். எதிர்த்து நின்று கடுமையா கருத்தியலாக நம்ம சண்டை போடுவோம். ஆபாசமான முறையில அவனுங்க பதிவு போடுவானுங்க. ஆனா அவனுக்கு மேல வழக்கு வராது. நம்ம ஏதாவது பேசணும்னா வழக்கு வராது, வேற விஷயம். நம்ம நாடுதான் இது, நம்ம பூமி இது, தமிழர்களின் தேசம் இது. நம்ம ஊர்ல நமக்கு கருத்துரிமை கிடையாது. கர்நாடகாவில் போயிட்டு காவிரிக்கு பிரச்சனைக்குல தண்ணி தமிழர்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஏதாவது ஒரு ஊடகத்துல உட்காந்து பேசிட்டு வந்துட முடியுமா? கன்னடத்துல அங்க பேசிட்டு வந்துட முடியுமா? வர முடியாது. ஏன்னா இன உணர்வோடு இருக்கான். இங்க தமிழன் சாதி மத உணர்வோடு இருக்கான். இதை ஒழிக்கணும். இது இல்லாம தமிழர்களை நாங்கள் தமிழர்கள் என்ற இன உணர்வுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். அதுக்கு ஒரே ஆப்ஷன் தேசிய தலைவர் பிரபாகரன். சாதியும் வேண்டாம், மதமும் வேண்டாம், இனம்தான். இனம் ஒன்றாவும் இலக்கை வென்றாவும்ங்கிற ஒரு கொள்கை கோட்பாடுல வீறு கொண்டு பாஞ்சுக்கிட்டு இருக்கோம். கட்சி அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. இன்னைக்கு வைத்தறிச்சல் தாங்க முடியல. இப்போ சீமானவர்களை நேரடியாக எதிர்க்காம சித்தாந்தத்தை எதிர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதை சொல்லிதானே அவங்க வளர்றாங்க. அப்போ தேசிய தலைவர் பேரை சொல்லிதானே வளர்றாங்க. அவரையே தீவிரவாதின்னு கற்பிப்போம், இந்த இஸ்லாமிய மக்களை கொன்றாருன்னு கற்பிப்போம். இதைத்தானே போங்கடா, உங்க கருத்தியலால இந்த சமூகத்துல ஒரு தாக்கமும் வராது. நாங்க திரும்ப அட்டாக் பண்ண ஆரம்பிச்சோம்னா வேற மாதிரி இருக்கும். ட்விட்டர்ல ஒரே நாள்ல 1 மில்லியன் போக வைக்க முடியும் எங்களால. அந்த அளவுக்கு பவர் இருக்கு. ஒரே ஒரு அறிக்கை அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்தாருன்னா உலக அளவுல எந்த ஒரு விஷயத்தையும் ட்ரெண்டுக்கு கொண்டுட்டு போகக்கூடிய வலிமை மிக்க இளைஞர்கள் நாம் தமிழர் இளைஞர்கள். 24 மணி நேரமும் ஐடி விங் ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் நாம் தமிழர் இளைஞர்கள். எங்களுடைய கருத்தியல் படைக்கு முன்னால் நீங்க ஒரு மயிரும் கிடையாது. இதெல்லாம் பத்தி பேசணுமா அப்படின்னு தான் தோணுது. ஆனா எதிர்வினை ஆற்றாம விட்டோம்னா இவனுங்களுக்கு இன்னும் துளிர் விட்டு போவோம். வந்தேரிகளுக்கு துளிர் விடக்கூடாது.
இது நாங்க ஒன்றும் ஆந்திராவில் போய் தமிழ் தேசியம் பேசல, கர்நாடகாவில் போய் தமிழ் தேசியம் பேசல. தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கான இந்த நாட்டில் நாங்கள் தமிழ் தேசியம் பேசுறோம். அது இவனுங்களுக்கு வயிறு எரியுது. பிறமொழியாளர்களை சீமான் வெளியேற சொல்லிட்டாரு. எப்ப சொன்னாரு? எவரும் வரலாம் வாழலாம், எங்களை வச்சு ஆளக்கூடாது, எங்களை ஏமாத்தி பிழைப்பு நடத்தக்கூடாது, தமிழன் வாயில சாராயத்தை ஊத்தி கொடுத்து அவனை புத்திய மழுங்கடிச்சு கடைசி வரைக்கும் சாதியாகவும் மதமாகவும் வச்சிருக்கணுங்கிற ஒரு அல்ப புத்தி இருக்கக்கூடிய இந்த நபர்களை ஒரு நாள் நாங்கள் அடித்து விரட்டுவோம். என்ன அடித்து விரட்டுவோம்னு சொல்றாங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தமிழர்கள் வாயில சாராயத்தை ஊத்தி கொடுத்து சாதி மத போதையை ஏற்றி விடக்கூடிய இந்த வந்தேரிகளை ஒரு நாள் அடித்து விரட்டுவோம்.